முன்மாதிரியாக வாழ்ந்து குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும், உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே கடவுள் என்பதை உலகத்திற்கு உணர்த்தியவள்தான் அன்னை மரியாள். தான் இறைவனின் தாயாய் உயர்த்தப்பட்ட பொழுதும் சூசையப்பருக்கு பணிந்து வாழ்ந்தாள். தான் இறைவனின் தாயாய் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட எலிசபெத்தோடு பயணம் செய்து அவரோடு இருந்து 3 மாதம் பணிபுரிகின்றாள் என்று வாசிக்கின்றோம். எனவே குடும்பத்தின் உறவிற்கு ஒரு சிறந்த மாதிரிகை, உன்னதமான மாதிரிகை, ஒரே மாதிரிகை இந்த உலகத்தில் தோன்ற மனிதர்கள் யார் என்றால் அது அன்னை மரியாள் தான். 3வது சமூகத்தோடு உறவு. இதை 3 நிலையிலே பார்க்கலாம். முதல் நிலையிலே தனி மனிதனோடு உறவு, 2வது ஊரோடு உறவு, 3வது உலகத்தோடு உறவு. முதலாவது தனி மனிதனோடு உறவு அன்னை மரியாள். அதற்கு அற்புதமான உதாரணம் தான் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். வானவர் கபிரியேல் சொன்னதை கேட்டு தன்னுடைய உறவினர் வயதான காலத்திலே கற்பம் தரித்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு நாசிரேத்திலிருந்து யூதேய மலைநாட்டுக்கு பயணம் செய்கிறார். ஏறக்குறைய 90 மைல் 150 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் அந்த தூரத்தை அவள் அந்த காலத்தில் கடினப்பட்டு பயணத்தை மேற்கொள்கின்றாள். இப்பொழுதும் கூட